வணக்கம். என்னுடைய பெயர் செந்தில். நான் ஒரு தெருக்கூத்து கலைஞர். காலேஜுக்கு போயிட்டுருக்கும்போதே இந்த தெருக்கூத்தில் அப்பாவுக்கு காரணமாக கொஞ்சம் ஈடுபாடாக வந்தோம். அது எங்களுக்கு நிரந்தர தொழிலாக மாறி போச்சு. இப்போ தான் நம்ம மொபைல் ஆகிடுச்சு. அப்போ தபால் மூலிமா தான் போடணும்னு சொல்லணும். தபால் மூலிமா சொல்லிவிட்டு இப்போ திண்டிவனமா, இப்போ திண்டிவனம் ஏரியாவுக்கு வர சொல்லிடணும். தபால்லே எழுதணும், திண்டிவனத்தில் இந்த டைமுக்கு இங்கே இருங்க. அப்போ நம்ம ஒரு 16 பேர் ஒரு குழுக்குறாங்கன்னா 15 பேருக்கு தபால் எழுதிடுவாங்க. விழா நடக்கிற கிராமத்தில் ரொம்ப ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் மகாபாரதத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கூட நடத்துவோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன நாடகம், என்னென்ன கதை. துர்ச்சாதனன் திரௌபதி பாட்டு வரும்போது திரௌபதி வெளியில் வரும்போது, மாமியத்த அரண்மனையில் மைவிழியால் கனவு கண்டேன், சாமநடு வேளையிலே தையல் சக்தி கனவு கண்டேன், சாக்கடையில் வாழை மாறம் சாந்தி மீழ கண்டேன் மாமி, முற்றத்தில் முருங்க மாறம் முறிந்தி வீழ கண்டேன் மாமி. வணக்கம். என் பேர் கோவிந்தராஜ், தெருக்கூத்து கலைஞர். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் வந்து அதோட முக்கியத்துவங்கள் இருக்குது. ஒரு சில ஊரில்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்து தெருக்கூத்து பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். நமக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த மக்கள் கொடுக்குற பாராட்டுகள், அந்த ஆர்வங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கஷ்டமும் அது தெரியறதில்ல. இன்னமும் வந்து ஒரு சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து கலைஞர்களை ஒரு இழிவாக பார்க்கறது, தெருக்கூத்து அடிங்க தானே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்ல வரல. ஒரு சில இடத்துல அது போல் மரியாதை குறைவாக நடத்துறது அதெல்லாம் இருக்குது. ஜனங்களுடைய பார்வைகள் வந்து வித்தியாசப்படுது. நம்ம இப்போ ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற மாதிரி அதிகமாக வந்து அப்போ பார்த்திங்கன்னா காமெடிகள் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. நகைச்சுவை தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த நகைச்சுவைகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டங்கள் ஒரு சில பகுதியில் அதிகமாகுது. இப்போ மகாபாரதம்லாம் நடத்துகிறோன்னா அங்கே அதிகமாக நகைச்சுவை எதிர்பார்க்கறது கிடையாது, கதைகளோடு ஒன்றி இருக்கும். இப்போ இந்த கிராமத்தில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு சில இடத்துல நகைச்சுவை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கூத்துக்களை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்னுடைய திருநாமம் ஜே கங்காதுரை. இப்போ நாடகத்துறைங்கிறது இயல் இசை நாடகம். பேச்சு திறமை வேணும், நடிப்பு திறன் வேணும், அதே போல் சங்கீத திறனும் வேணும். இப்போ இந்த 3 திறனும் இருந்தால்தான் இந்த நாடகத்துறையில் நம்ம பேர் வாங்க முடியும். நாடகத்துறையிலையும் கண்டிப்பாக உறுதியோடு ஈடுபட்டிருக்க நானும் மென்மேலும் இந்த துறையில் அனைவரையும் சேர்ப்பேன். இன்னைக்கு எனக்கு நான் 10 கோடி நான் வச்சிருந்தா கூட என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஊருக்கு வரேன், நான் தான் கோடீஸ்வரனா, யாரும் என்னை கையெழுத்து கும்பிட மாட்டான். இன்னைக்கு நான் நாடக ஆசிரியர் இருந்தவொடனே கையெழுத்து கும்பிட்றாங்க. ஐயா உட்காருங்க, சேர் எடுத்து போடுறாங்க. நாடகத்துறையால் 75% பகுத்தறிவு அந்த காலத்தில் வளர்ந்தது. இன்னைக்கு எங்களால் 25% தான் அந்த காவியத்தை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்க முடியுது. பகுத்தறிவை கத்திக்கிறதுக்கும் மக்கள் முன்னேறணும், முன்னுக்கு வரணும். நாங்கள் தயாராக இருக்கோம் நாடகத்துறையில்.